பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல 8ஆம் நாள் யுத்தத்தோட முடிவுல துரியோதனனுடைய தம்பிமார்கள் 16 பேர் கடோத்கஜனும் பீமனுடைய சேர்க்கையால் மாண்டார்கள்னு கேட்டோம். மேல என்ன நடக்க இருக்கு வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 62. 9ஆம் நாள் யுத்தம். 9ஆம் நாள் போர் ஆரம்பமாவதற்கு முன் துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று தனக்கு நேர்ந்த தோல்விகளை பற்றி பிரலாபித்து கொடிய ஈட்டியினால் குத்துவது போல் பேசி அந்த தர்மாத்மாவை பீடித்தான். ஆயினும் பிதாமகர் பொறுமை இழக்கவில்லை. சக்திக்கு தக்கபடி முயற்சி செய்பவனும் உனக்காக யுத்தத்தில் பிராணனை ஹோமம் செய்பவனுமாகிய என்னை ஏன் இவ்வாறு துன்புறுத்துகிறாய்? சொல்லத்தக்கது எது சொல்லத்தகாதது எது என்று அறியாமல் பேசுகிறாய். மரணம் சமீபிக்கும் போது மரங்கள் எல்லாம் பொன்மயமாக தோன்றும் என்பார்கள். அவ்வாறு இப்போது நீ விஷயங்களை விபரீதமாக உணர்கிறாய். வேண்டுமென்று நீ செய்து கொண்ட விரோதத்தின் பயனை இப்போது அனுபவிக்கிறாய். ஆண்மையை இழக்காமல் தைரியமாக போர் செய்வதே இப்போது நீ செய்யக்கூடியது. அதுவே தருமமாகும். ஷிகண்டியை நான் எதிர்த்து போர் செய்வது என்பது முடியாது. ஒரு பெண்ணை வதம் செய்வது என்பது என்னால் முடியாத காரியம். பாண்டவர்களை என் கையால் கொல்ல என் மனம் ஒவ்வாது. இந்த 2 விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லா வீரர்களையும் எதிர்த்து போர் செய்வேன். க்ஷத்ரிய குலத்திற்கு பொருந்திய முறையில் நீயும் மனத்தளர்ச்சி இல்லாமல் யுத்தம் செய் என்று பிதாமகர் துரியோதனனுக்கு சொல்லிவிட்டு அன்று சேனையை அணிவகுக்க வேண்டிய முறையினை சொல்லி அனுப்பினார். துரியோதனன் ஆறுதல் அடைந்து துச்சாதனனை அழைத்து, தம்பி, நம்முடைய முழு பலத்தையும் இன்று யுத்தத்தில் செலுத்து. பீஷ்மர் பரிசுத்தமான எண்ணத்துடனேயே நமக்காக போர் புரிகிறார். ஷிகண்டி ஒருவனை மட்டும்தான் எதிர்க்க முடியாது என்கிறார். வேறு யாரையும் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஷிகண்டி அவரை தாக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அஜாக்கிரதையாக இருந்தால் சிம்மத்தை கூட சென்னாய் கொன்றுவிடுமல்லவா என்றான். போர்க்களத்திற்கு வந்ததும் பீஷ்மர் கௌரவ படையை சர்வதோபத்ர வியூகமாக அணிவகுத்தார். அந்த வியூகத்தின் நடுவில் துரியோதனன் நின்றான். சேனையின் எல்லா பக்கங்களிலும் 1 கோடி வீரர்களை பகதத்தனோடு நிற்கச் செய்தார் பீஷ்மர். அலம்புசன் தனது அரக்கர் சேனையோடு வியூகத்தின் முன்னே நின்றான். சர்வதோபத்ர வியூகமாக தம் சேனையை அணிவகுத்து விட்டு பீஷ்மர் போருக்கு தயாரானார். திருஷ்டத்யும்னன் போர்க்களத்திற்கு வந்த பாண்டவர்கள் சேனையை பத்ம வியூகமாக அணிவகுத்தான். 9ஆம் நாள் போர் தொடங்கியது. யுத்த களத்தில் அபிமன்யுவிற்கும் அலம்பசனுக்கும் பெரும் போர் நடந்தது. புகழ் பெற்ற தனஞ்சயனைப் போலவே அபிமன்யுவும் யுத்தம் செய்து அலம்பசனை ரதமிழந்து யுத்த களத்தை விட்டு ஓட செய்தான். சாத்தியகிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. துரோணர் அர்ஜுனனை எதிர்த்தார். பிறகு எல்லா பாண்டவ வீரர்களும் பீஷ்மரை எதிர்த்தார்கள். துரியோதனன் பீஷ்மரை காக்க துச்சாதனனை அனுப்பினான். பீஷ்மர் கடும் போர் புரிந்து பாண்டவ வீரர்களுடைய முயற்சியை வீணாக்கினார். பாண்டவ சேனை சுற்றி சுற்றி தடுமாறும் பசு கூட்டத்தை போல் தீனமான நிலையை அடைந்தது. அப்போது கிருஷ்ணன் தேரை நிறுத்தி, பார்த்தனே,
நீயும் உனது சகோதரர்களும் 13 ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்த காலம் இப்போது வந்திருக்கிறது. க்ஷத்ரிய தர்மத்தை நினைவில் கொள், பீஷ்மரை கொல்ல தயங்க வேண்டாம் என்றான். அர்ஜுனன் தலை குனிந்து, கொல்லத்தகாத ஆச்சாரியர்களையும் பிதாமகரையும் கொல்வதை விட வனவாசமே சுகமானதாக இருந்தது. ஆயினும் நீர் சொல்வதை செய்கின்றேன், ரதத்தை செலுத்துவீராக என்றான். அர்ஜுனன் மிகவும் வருத்தப்பட்டு காரியத்தில் விருப்பமில்லாதவனாகச் சென்றான். பீஷ்மரோ மத்தியான காலத்து சூரியனைப் போல் ஜொலித்தார். பார்த்தனுடைய தேர் பீஷ்மரை நோக்கி சென்றதும் பாண்டவ சேனை மீண்டும் தைரியம் அடைந்தது. பீஷ்மர் அர்ஜுனனுடைய தேரின் மேல் பொழிந்த அம்பு மழையானது அதை முற்றிலும் மூடிவிட்டு, பாகனாவது குதிரையாவது தேராவது அர்ஜுனனாவது என்று எதுவுமே தெரியாமல் செய்தது. கிருஷ்ணன் பதட்டமடையாமல் நிதானமாக தேரை செலுத்தினான். அர்ஜுனன் செலுத்திய அம்புகளால் பீஷ்மரின் வில் பல முறை அறுபட்டது. பீஷ்மர் அர்ஜுனனை புகழ்ந்து வேறு வில்லை எடுத்து அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் அடித்து காயப்படுத்தினார். அப்போது, நீ சரியாக போர் புரியவில்லை என்று கிருஷ்ணன் கோபித்துக் கொண்டு தேரிலிருந்து கீழே குதித்து சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி சென்றான். கோபத்துடன் வரும் வாசுதேவனை பார்த்து பீஷ்மர், புண்டரீகாக்ஷனே வருவாய், உன்னால் கொல்லப்பட்டு நான் உயிர் விடுவேன் என்று வரவேற்றார். அர்ஜுனன் கேசவனை பின்தொடர்ந்து இரு கைகளாலும் அவன் கால்களை கட்டி பிடித்து கொண்டு, ஆயுதமெடுத்து போர் புரிவதில்லை என்று நீ சொன்ன வார்த்தையை பொய்யாக்க வேண்டாம். இது என் பொறுப்பு. அன்பிற்குரிய பீஷ்மரை நான் அம்பு எய்தி வீழ்த்துவேன். நீர் தேர் ஏறி குதிரைகளை நடத்தும் என்று வேண்டிக் கொண்டான். கிருஷ்ணனும் கோபம் தணிந்து தேருக்கு திரும்பினான். பீஷ்மர் போரை மறுபடியும் துவக்கினார். பாண்டவ சேனை மிகவும் அடிபட்டு கஷ்டப்பட்டிருக்கும் நேரத்தில் சூரியன் அஸ்தமனமானான். யுத்தம் நிறுத்தப்பட்டது. 9ஆம் நாள் யுத்தத்தில் நேருக்கு நேர் போர் புரிந்த அர்ஜுனனுக்கு பீஷ்மரை கொல்ல மனமில்லை. பீஷ்மருக்கு அர்ஜுனனை கொல்ல மனமில்லை. இருவரும் தன்னை எதிர்த்து போர் புரிபவன் வாழ வேண்டும் என்ற முறையில் போர் புரிந்தார்கள். ஆனால் இரு தரப்பிலும் பல வீரர்கள் மாண்டார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் அழிவு தான் அதிகமாகும், முடிவு வராது என்று கிருஷ்ணன் சந்தேகிக்கத் தொடங்கினான். போரை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல பீஷ்மரை கொல்வதை விட வேறு வழியில்லை என்ற முடிவிற்கு வந்தான். மறுநாள் போரில் ஷிகண்டியை முன்னிறுத்தி போர் புரிவதுதான் சரி என்று தீர்மானம் செய்து அதை பாண்டவர்களிடம் பகிர்ந்து கொண்டான். 10ஆம் நாள் யுத்தத்தில் மகாபாரதத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்முடன் பயணம் செய்த பீஷ்மரின் வாழ்வு முடியும் நேரம் வந்துவிட்டது. பாண்டவர்களின் வெற்றியும் நிச்சயமாயிற்று. ஒரு மாபெரும் போரின் முடிவு ஆயுதம் எடுத்து போர் புரியாத கிருஷ்ணனால் நிச்சயிக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றும் பல தருணங்களில் நாம் எதிரியாக நம் முன்னால் நிற்பவர் உண்மையான எதிரி அல்ல, அவை மறைவிலிருந்து இயக்க மற்றொருவர் இருக்கிறார் என்பதை பல முறை காண்கின்றோம். மிகவும் துக்கம் தரக்கூடிய 10ஆம் நாள் போர் நிகழ்வுகளை தொடர்ந்து படிக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால